Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to Bankersdaily.in. So, இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்படி வந்து TNPC Group 4 ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை எப்படி எழுதணும் அப்படி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கமெண்ட்ஸில் நிறைய அதுதான் வந்து வருது. எப்படி வாங்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசரில் ஸோ வெப் பேஸ்டு தான் சொல்ல போகிறோம். அடுத்து ஆப் பேஸ்டு இது ரொம்ப சிம்பிள், அதுவும் எப்படின்னு லாஸ்ட்டில் வந்து சொல்லிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து bankersdaily.testpress.in அப்படின்ற வெப்சைட்டில் போங்க. வெப்சைட்டில் போனோடனே அதில் வந்து கீழே TNPC Group 4 2019 ஆன்லைன் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கும், ஒரு பேக்கேஜ். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், இல்லை பைனோ இங்கே இருக்கக்கூடிய பைனோவை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ அந்த லாகின் ஸ்க்ரீனில் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன குழம்புவாங்க அப்படின்னா, எனக்கு பேங்கர்ஸ்டெய்லியில் அக்கௌண்ட்டே இல்லை, எனக்கு எப்படி அந்த லாகின் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க, டேரெக்டாக லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய ஃபேஸ்புக் இல்லாட்டி உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் இதை ரெண்டு வச்சு தான் நீங்கள் வந்து பேங்கர்ஸ்டெய்லிக்குள்ளே லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான யூசர் நேமோ பாஸ்வேர்டோ பேங்கர்ஸ்டெய்லியிலேருந்து சென்ட் பண்ணப்படாது. ஏன்னா உங்களுடைய ஜிமெயில் இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக் வச்சு தான் நீங்கள் உள்ள லாகின் பண்ணுறீங்க. கீழே இருக்கக்கூடிய டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா மேலே அதை விட சிம்பிளான மெத்தட்ஸ் இருக்கும்போது கீழே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தடுக்கு நம்ம போகக்கூடாது. ஸோ அதனால தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வி ப்ரிஃபர் கூகுள் ப்ளஸ் அண்ட் ஃபேஸ்புக். ஸோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்ணாலும் திருப்பி லாகின் ஸ்க்ரீன் தான் வர மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இப்போது எங்கள்கிட்ட கூகுள் ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட ஃபேஸ்புக் இருந்தால் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிமெயில் இருந்தால் ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் லாகின் வித் கூகுள் ப்ளஸ். நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். ஸோ நாங்கள் எங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஜிமெயில் இது கொடுத்த உடனே எனக்கு வந்து லாகின் ஆகுது. லாகின் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பைனோ பேஜுக்கு தான் வந்து போகுது. ஸோ பைனோ பேஜ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இதை வச்சு உங்களுடைய டெஸ்ட் சீரிஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆஃபரில் இருக்குது, 1000 rupees ஆஃபரில் இருக்குது. இட் வில் பி அவைலபிள் டில் July 15, 2019. ஸோ அது வரைக்கும் இந்த 1000 rupees அப்ளிகபிள். அதுக்கு மேலே இது வந்து 1300 இன்க்ரீஸ் ஆகிரும், அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் சூஸ் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு. ஸோ எதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு வந்து ஒன்று காமிக்கும். பேங்கர் அப்படின்னு போட்டு ஒரு 5 digit நம்பரோ இல்லை ஒரு 4 digit நம்பரோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி. ஸோ அது இதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து செலக்ட் ஒரு கார்டு கொடுத்து நம்ம கார்டு டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக பேனோ வந்து கொடுப்போம். ஸோ பேனோ கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும், டெஸ்ட்ப்ரெஸ் பேங்கர்ஸ்டெய்லி டெஸ்ட்ப்ரெஸ்லேருந்து ஒரு மெயில் வரும். அதில் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி, எப்போ வாங்கினீங்க, என்றைக்கு வாங்கினீங்க, ஒரு கஸ்டமைஸ்டு மெயில் ஐடி வந்து மெயில் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கான செய்தி. அதுக்கப்புறமா டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்க்ரீன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இந்த உங்களுடைய டேஷ்போர்ட். இதில் வந்து ரைட் சைடில் ஹலோ பேங்கர்ஸ்டெய்லி டீம் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய நேம் அந்த இடத்துல இருக்கும். கீழே வந்து நீங்கள் எவ்வளோ ட்ராஃபீஸ் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ அக்யூரேட்டாக எடுத்திருக்கீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் பெர் ஹவர் எழுதிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஷ்போர்ட், செக் பண்ணா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய TNPC Group 4 ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் எந்த இடத்துல இருக்கும், ஸ்டோரில் வாங்கினா ஸ்டோரில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அது தவறு. ஸ்டோரில் வாங்கினதுக்கு அப்புறமா அது வந்து லேர்ன் செக்ஷனில் இருக்கும். ஸோ லேர்ன் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்திருக்கும். ஸோ இதில் TNPC Group 4 2019 அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இப்போது எழுத போகிறீங்க. ஸோ இதில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது, அடுத்தடுத்து தான் வந்து பார்க்கலாம். இதில் தான் வந்து நம்ம டெஸ்ட் வந்து எழுத போகிறோம். ஸோ TNPC Group 4 2019 அப்படின்னு வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்டர் ஹியரில் ஒரு ஃபார்ம் வந்து வரும். ஸோ அந்த ஃபார்மை நான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எங்களுடைய டீம் வந்து பேங்கர்ஸ்டெய்லி டீம். ஸோ பேங்கர்ஸ்டெய்லி ரே ஸ்டூடெண்ட்டாக எஸ், நோ. நீங்கள் ரே ஸ்டூடெண்ட்னா எந்த பிரான்ச்சஸ் இருந்தவங்க அதை கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. TNPC அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஒரிஜினலான நம்பர் கொடுங்க. அடுத்ததாக வந்து TNPC Group 4 2019 எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுத போகிறீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் 2 இதில் இருக்குது. ஸோ 2 இதில் நீங்கள் எதில் வேணாலும் எழுதலாம், அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று இங்கே ஒரு டவுட் வந்து வரலாம், இதில் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஜென்ரல் தமிழில் படிக்கணும்னா டெஸ்ட் வரணும்னா நான் என்ன பண்ணணும், அப்போ நான் இதை மாற்றணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது ஒன்லி ஃபார்
எங்களுடைய பர்பஸ்க்கு எத்தனை பேர் இங்கிலீஷில் எழுதுகிறாங்க, எத்தனை பேர் தமிழில் எழுதுகிறாங்க, தமிழ் மாணவர்கள் எத்தனை பேர், ஆங்கில மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டேட்டா. அடுத்ததாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடி. ஸோ இமெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுவும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர். ஓகே, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ டோட்டலாக சப்மிட் கொடுத்தோன்னே யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல்ட் இன் திஸ் கோர்ஸ். யூ கேன் ஆக்சஸ் த கான்டென்ட்ஸ் சப்ஜெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ரூவல் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் இது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம டீமில் இருந்து ஒருத்தங்க பேக் எண்டில் உங்களுடைய இந்த டேட்டாவை செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்ரூவல் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிரும். ஸோ ஆகி முடித்த உடனே நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்ஸை வியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ வில் கோ டு தட் ஸ்க்ரீன். ஸோ திருப்பி வந்து உங்களுக்கு அந்த லேர்ன் செக்ஷன் தான் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் இன்னும் தரப்படலை, அதனால் இந்த இடத்துல பெண்டிங் அப்ரூவல் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்டாட்ஸ், காயின்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக 500 காயின்ஸ் இருக்கும், கொஸ்டின்ஸ் பெர் ஹவர் ப்ளஸ் அக்யூரசி எல்லாமே இருக்கும். ஸோ அப்ரூவல் வர்றதுக்காக கொஞ்ச நேரம், சிறிது நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்ரூவல் வந்துடும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நமக்கு நம்ம டீம்லேருந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்த உடனே பெண்டிங் அப்ரூவல் அப்படின்றது கான்டென்ட்ஸ் அப்படின்னு வந்து மாறிடும். ஸோ இதில் கான்டென்ட்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே போகும்போது லேர்ன் செக்ஷனில் உங்களுக்கு கோர்ஸ் டிஎன்பிசி குரூப் 4 2019 அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கண்டென்ட், ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து டிஎன்பிசி குரூப் 4 டெஸ்ட் ஸ்கெடியூல் அப்படின்னு இருக்குது. அது வந்து ஒரு பிடிஎஃபாக இருக்குது. இதை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம், வேணாம் அப்படின்னா விட்டுடலாம். கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதுலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ஜூலை 7 2019 மொத்தம் 3 தேர்வுகள் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், அப்புறமேட்டி பாலிட்டி. பாலிட்டி வந்து 2 லாங்குவேஜில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், இங்கிலீஷ் இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பைலிங்குவலாக ஏற்றுறதுல சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க நம்மகிட்ட அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பைலிங்குவலில் ஏற்றாதீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டெஸ்ட் இப்படி ஏற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கில் வந்து கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெஸ்ட் ஷெடியூலில் நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை பார்த்து என்ன வேணுமோ அதை ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பாலிட்டி தமிழ், பாலிட்டி இங்கிலீஷ் தனித்தனியாக இருக்குது. இல்லைனா கூட உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜூலை 7 2019 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ டீட்டெயில்ஸ் 1 hour 30 minutes வந்து டியூரேஷன் ஆஃப் த டெஸ்ட், எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இதை அட்டன் பண்ணியிருக்காங்க, ஸோ கரெக்ட் ஆன்சருக்கு எவ்வளோ, ராங் ஆன்சருக்கு எவ்வளோ எல்லாமே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் 7th July 2019 6 PM அப்புறமா தான் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்ன அப்படின்னா நான் வந்து ஆகஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வாங்குகிறேன், ஆனால் ஜூலையிலே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்போ எனக்கு அந்த டெஸ்ட்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அந்த டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். இன்றைக்கி உங்களால் ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட்டை வந்து எழுத முடியல, ஜூலை 7 டெஸ்ட்டை வந்து எழுத முடியல அப்படின்னா அது ஜூலை 7 6 PM அப்புறமா எப்போவுமே வந்து இருக்கும். டில் செப்டம்பர் 1 2019 வரைக்கும் நீங்கள் அதை எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், எவ்வளோ டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டே 1 ரிப் 6th தமிழ் நியூ புக்கை வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் 20 டைம் அட்டன் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதாவது 20 தடவை உங்களால் இதை அட்டன் பண்ணி பார்க்க முடியும். ஏன் இந்த 20 தடவை அப்படின்னா அன்லிமிட்டட் டைம்ஸ் தான் நம்ம கேப் பண்ணியிருந்தோம். எதுக்காக இந்த ஒரு கேப் கொடுத்துருக்கோம் 20 தடவை அப்படின்னா, தமிழ் இங்கிலீஷ் வந்து நிறையா வந்து மனப்பாடம் செய்து கொள்ளுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நிறையா படிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னால் திருப்பி எழுத முடியுமா, ரீடேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் 20 தடவை கொடுத்துருக்கோம், ரொம்ப அதிகம். ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நான் இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது. பட் உங்களால் இந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத ரிவ்யூ பண்ணி பார்க்க முடியும். ஒரு கொஸ்டினுக்கும் என்னென்ன ஆன்சர் இருக்குது அப்படின்றத உங்களால் வியூ பண்ண முடியும். எந்த ஆன்சர் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எதை தப்பாக போட்டிருக்கீங்க, எவ்வளோ நேரத்தில் அந்த கொஸ்டின் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்றத கொண்டு இந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆன்லைன் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் ரீடேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் இந்த செக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னில் வந்து இருக்கும். ஸோ லேர்ன் bankersdaily.testpress.in/learn இதில் தான் வந்து இருக்க போகுது. இதில் டிஎன்பிசி குரூப் 4 2019 வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக ஒரே ஒரு ஃபீச்சர் சொல்ல மறந்துட்டேன், அதை வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ டிஸ்கஷன், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது, அதாவது டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் நியூ டிஸ்கஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு கேட்டகரியை நீங்கள் பிக் பண்ணணும். இது எங்கள் டீம்லேருந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு ஒரு டைட்டில் உங்கள் கேள்விக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இப்போது ஜென்ரல் தமிழ் அப்படின்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேள்வியோ அதை கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து லைவ் ஆயிரும். ஸோ அதை எங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன டவுட்ஸ்னாலும் அதில் கேளுங்க, எங்கள் டீம் அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த இதை எப்படி வாங்கணும், எப்படி டெஸ்ட் எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு டுட்டோரியல் வீடியோ. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே தாராளமாக வந்து கேளுங்க. ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்கியிருக்கீங்க, வாங்கி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ரேஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.